ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025-26 எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனை எல்லாரும் செஞ்சுட்டு இருப்பீங்க. எக்ஸாம் டேட் வந்து நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணியாச்சு 12/10/2025. பிஜிடிஆர்பியை பொறுத்த அளவுக்கு நீங்கள் முழுக்க மேஜர் சப்ஜெக்டை படிச்சுட்டு போயிட்டு எஜுகேஷன் சைக்காலஜியை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், அங்கே போய்ட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறவங்க தான் இந்த மினிமம் வந்து ஒரு 5 மார்க்கில் 4 மார்க்கில் 3 மார்க்கில் போடுறது. அதனால் எஜுகேஷன் சைக்காலஜியை நீங்கள் கவனம் கொடுத்தும் அதையும் நம்ம படிக்கணும். இப்போ எல்லா யூடியூப் சேனலும் படிக்க சொல்லுவாங்க, மேஜரை இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் 4 சப்ஜெக்ட்டுமே இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். 100% நீங்கள் மேஜருக்கு முக்கியத்துவம் தரீங்கன்னா அதே 100% தான் மற்ற 3 சப்ஜெக்ட்டுக்கும், அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி, எஜுகேஷன் சைக்காலஜி, ஜிகேவுக்கு. ஆனால் இதில் ஒரே ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னாக்கா, ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா மேஜர் டைம் வந்து 2 மணி நேரம் படிங்க. நான் வந்து மினிமம் தான் சொல்கிறேன். நீங்கள் 5 மணி நேரம் படிக்கலாம், இல்லைன்னா 10 மணி நேரம் படிக்கலாம். அது உங்களுடைய திட்டமிடல். ஆனால் எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, 4மே இம்பார்ட்டன்ட். அப்போது 2 மணி நேரம் அதை மேஜர் படிக்கிறது, அடுத்து 1 மணி நேரம் என்னன்னாக்கா மற்ற சைக்காலஜி, ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டி இதுக்கு நம்ம டைம் கொடுத்தணும். அதனால் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் அந்த போட்டித் தேர்வில் வாங்குகிற ஒவ்வொரு மதிப்பெண்ணுடைய வேல்யூவும் நீங்கள் அந்த வெரிஃபிகேஷன் போகும்போது தான் அது தெரியும். எஜுகேஷன் சைக்காலஜியை பொறுத்த அளவுக்கு பழைய சிலபஸும் புது சிலபஸும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு பார்த்துட்டு அதில் நம்ம என்ன டிப்ஸ் கொடுத்து படிக்கலாம், அதில் என்ன முக்கியத்துவத்தை கொடுத்து படிக்க பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே பழைய சிலபஸில் அவங்க என்ன டாபிக் கொடுத்துருப்பாங்க அப்படின்னாக்கா எஜுகேஷன் மெத்தடாலஜின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டாபிக் சப்ஜெக்ட் வந்து எஜுகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஏற்கனவே வந்து 8 யூனிட் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா மொத்தமே வந்து உங்களுக்கு 10 யூனிட். 1, அடுத்தது 2, 3 இந்த 3மே ஹிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ஸ். அடுத்த 3 யூனிட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4th பியூர்லி சைக்காலஜி, அடுத்து 5th பார்த்தீங்கன்னா அதுவும் பியூர்லி சைக்காலஜி, 6th ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் பியூர்லி சைக்காலஜி. அப்போது 4, 5, 6 இந்த 3மே வந்து பியூர்லி சைக்காலஜி. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 7 எஜுகேஷனல் எவால்யூஷன், அடுத்தது 7th 8th 9th 10th இந்த 4 யூனிட்டுமே எதை அடிப்படையாக கொண்டதுனாக்கா அவை டெக்னாலஜி சம்மந்தமான டாபிக்ஸு. சரி, அப்போ இந்த 10 யூனிட்லேருந்து கண்டிப்பாக ஒரு யூனிட்லேருந்து 3 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க. இது ஏற்கனவே இந்த சிலபஸ்க்கும் இந்த சிலபஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னாக்கா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, இது ஏற்கனவே இருந்த சிலபஸ் எதில் இருக்குது அப்படின்னாக்கா எஸ்சிஆர்டியில் கேட்ட சிலபஸில் அப்படியே எடுத்து இதில் கம்பைன் பண்ணிட்டாங்க. இந்த லாஸ்ட்டு இந்த 4 யூனிட்டையும் நம்ம அதையும் பார்க்கலாம் பாருங்கள். இந்த சிலபஸ் வந்து இது நம்மளோட தமிழ்நாடு கெசட்லேயே இருக்குது. இது ஏற்கனவே நம்ம டிஆர்பி மூலயமாக எஸ்சிஆர்டி மாவட்ட கல்வி பயிற்சி நிறுவனத்துக்கு பாருங்க டைட்ஸ் அங்கே கேட்கப்பட்ட சிலபஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது டாப்பிக்லேயே வந்து அவங்க எஜுகேஷனை கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபிலாசபிக்கல் ஆஃப் ஃபவுண்டேஷனு, செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னாக்கா சோஷியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன். இந்த 2 யூனிட்டும் சேர்த்து தான் நம்மளுக்கு வந்து செகண்ட் யூனிட்டாக இருக்குது. புரியுதுங்களா? 4th யூனிட் பாருங்கள், எஜுகேஷனல் எவால்யூஷன். இந்த 4th யூனிட் தான் நம்மளுக்கு இப்போதைக்கு பிஜி டேப்ல இருக்கிற 7th யூனிட். யூனிட் 6 எஜுகேஷனல் டெக்னாலஜி. இந்த எஜுகேஷனல் டெக்னாலஜி இந்த யூனிட் தான் வந்து நம்மளுக்கு இப்போ பிஜிடிஆர்பி இருக்கிற 10th யூனிட். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கரிக்குலம் டெவலப்மெண்ட்டு. இது கரிக்குலம் டெவலப்மெண்ட் தான் நம்மளுக்கு 9th யூனிட்டாக கொடுத்துருக்குறாங்க. நல்லா புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா யூனிட் 8 எஜுகேஷனல் பிளானிங் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ். இந்த யூனிட் தான் நம்மளுக்கு வந்து 8th யூனிட்டாகவே இருக்குது. அப்போது இந்த மாதிரி ஏற்கனவே இருந்த இந்த சிலபஸை தான் நம்மளுக்கு கம்பைன் பண்ணி நம்ம புது சிலபஸாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம இதுலேருந்து என்ன டிப்ஸு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா, அப்போ இது போல் எஸ்சிஆர்டியில் கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஏன் அப்படின்னாக்கா நம்முடைய ஒவ்வொரு மதிப்பெண்ணும் முக்கியமானது. அந்த கொஷின் பேப்பரெல்லாம் கலெக்ட் பண்ணி அதுலேருந்தும் படிங்க. மேலும் உங்களால் இந்த மாதிரி கொஷின்ஸை கலெக்ட் பண்ணி அதுலேருந்து படிக்க முடியல அப்படின்னாக்கா நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணினாக்கா நம்ம இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின், அதாவது பிஜிடிஆர்பியில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இல்லாமல் இந்த எஸ்சிஆர்டியில் கேட்கப்பட்ட வினாக்களையும் நம்ம அனலைஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம எம்ஸ்கியூ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். விருப்பமுள்ள ஆசிரியர்கள் சேர்ந்து வெற்றி பெற்று அரசு ஆசிரியர் பணியை பெறுவதற்கு வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.